ஐயா சூப்பர் சுனிதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ சுனிதா அப்படின்னு போற மாதிரி சுனிதாவுடைய லாஜிக் ஏன் இந்த சைட்ல இருந்து அந்த சைடு மாறிச்சு? ஜாக்லினுக்கு இல்லையா, முத்துக்குமரனுக்கு இல்லையா, அப்ப வந்து டிஃபெண்ட் பண்றாங்க சுனிதா. இல்ல எனக்கு யார் பிடிக்காதோ அவங்கள பத்தி தானே நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சவங்களை பத்தி நான் எக்ஸ்போஸ் எப்படி பண்ண முடியும்னு சொல்லும் போது இப்படி வந்து ஓரவஞ்சனையில கேம் வின் பண்ணணும், அவங்க பிடிச்சவங்க வின் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த பொண்ணு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்களா? ஏன்னா எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்லை, சௌந்தர்யா ஓப்பனா ஒத்துக்கிட்டாச்சு. அவங்களே இவங்கெல்லாம் உள்ள வரதுக்கு முன்னாடி எனக்கு பிஆர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாச்சு. ஆனா பிஆர் வச்சுக்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னு இவங்க முன்னிட்டானா 7 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த பொண்ணை மட்டும் டார்கெட் பண்ணது நியாயம் கிடையாது. முத்துக்குமரனுக்குலாம் அவ்வளவு அளவுக்கு பயங்கரமான ஃபேன் பேஜ் இருக்கு. நேஷனல் ஆந்தம் தூத்துக்குடிக்காரண்டா முத்துக்குமரன் பாட்டெல்லாம் பாடுறாங்க. போன வாட்டி வந்து விக்ரமனுக்கு பாடின அதே ஒரு குரூப் வந்து முத்துக்கு பாடுறாங்க. சோ இதெல்லாம் நடக்கும்போது நீங்க ஃபேன்ஸ்னே எடுத்துப்போமே, அவர் ஆதரவாளர்கள், அவரை ரசிக்கக்கூடிய ஆர்கானிக் நண்பர்கள் எடுத்துக்கலாம். அவங்க எல்லாம் சும்மா வெறும் ஓட் போட்டுட்டு ரசிகர்களா இருந்தா அக்செப்டட். பட் மத்தவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவர் மட்டும் தான் நல்லவர்னு காட்டுற மாதிரியும் எதிர்பார்க்கிறது மட்டும் இல்ல, அவர் வந்து கேம் வின் பண்றதுக்கு தடையா இருக்கிற சில பேரை கூட அவங்க தாழ்வா காட்ட நினைக்கும் போதுதான் நெகட்டிவ் பிஆர் ஆகுது. அதுதான் வந்து சிவா வந்து அந்த வீக்கெண்ட் சண்டேல வந்து சொல்லியிருப்பாரு. நிச்சயமா சிவா கிட்ட திரும்பி என்ன சாரி, என்னோட ஆதரவாளர்கள் உங்களை இந்த அளவுக்கு தாக்கியிருக்க கூடாது, அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒருவேளை எங்கேயாவது பதிவு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவர் எந்த பதிவும் பண்ணல. இரண்டாவது, அவர் வந்து ஓப்பன் அப்பா கேமரா முன்னாடி வந்து என்னோட ஆதரவாளர்களாக இருக்கிற நீங்க நெகட்டிவா நிச்சயமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தா கூட மக்களுக்கு வந்து என்னடா இவன் என்னதான் ஃபேன் ஃபாலோயிங் இருந்தாலும் அவங்கள வரைக்கும் சரியான நேர் வழியில கூட்டிட்டு போறாரு, இனிமே வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சரியா திருந்திடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய இலக்கு முத்துக்குமரன் வந்து ஜெயிக்கணும்னு இருந்தா முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டா பண்றவங்களை பிஆர் தவறா பண்ணானா முத்துக்குமரனுக்கே அது தவறா தான் போய் முடியுங்கிற அக்கறை இருக்கும். சோ இது ஆர்கானிக்கா ஃபேன்ஸா இருக்கிறவங்க செய்வாங்க. அப்போ அதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிற நிலைமையில முத்துக்குமரன் இவங்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பண்ணாதீங்க தம்பி, இந்த மாதிரி நெகட்டிவ் பண்ணாதீங்கன்னு நிச்சயமா வெளியில வந்து சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா சொல்லவே இல்லை.